Hi everyone, welcome to my channel. இந்த வீடியோல நம்ம visual basic பத்தி டிஸ்கஸ் பண்ணுவோம். லாஸ்ட் கிளாஸ்ல யூசர் இன்டர்ஃபேஸ் எலிமெண்ட் ஆஃப் VB பார்த்தோம். இப்போ பார்க்க போற டாபிக் வந்து VB controls. ப்ரோக்ராமர் வந்து VBல ஒரு ப்ரோக்ராமை டெவலப் பண்றதுக்கு முன்னாடி அதுக்கு வந்து ஒரு ஃபார்ம் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த ஃபார்ம் டிசைன் பண்றதுக்கு கண்ட்ரோல்ஸ் தேவை. அந்த கண்ட்ரோல்ஸ் அதாவது ஆப்ஜெக்ட்ஸ் அதை யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார்ம் டிசைன் பண்ணுவாங்க. ஸோ அந்த கண்ட்ரோல்ஸை 3 டைப்ஸில் வந்து கேட்டகரைஸ் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இன்டர்நெட்ஸ் கண்ட்ரோல், செகண்ட் ஒன் ஆக்டிவர்ஸ் கண்ட்ரோல், தேர்ட் ஒன் இன்சர்ட்டபிள் ஆப்ஜெக்ட். இன்டர்நெசிக் கண்ட்ரோல் தான் என்ன அப்படின்னா டூல் பாக்ஸ் இருக்கு இல்லையா, டூல் பாக்ஸில் இருக்கிற டிஃபால்ட் கண்ட்ரோல்ஸ் தான் இன்டர்நெசிக் கண்ட்ரோல்ஸ். இந்த 21 கண்ட்ரோல்ஸ் தான் இன்டர்நெசிக் கண்ட்ரோல்ஸ். இப்போ விபியில் நம்ம டூல் பாக்ஸ்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணால் டிஃபால்ட்டாக இந்த 21 கண்ட்ரோல்ஸ் வந்து டூல் பாக்ஸில் இருக்கும். ஸோ இந்த கண்ட்ரோல்ஸை வந்து யூசர் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ரிமூவ் பண்ண முடியாது. ஆக்டிவஸ் கண்ட்ரோல் எங்கே இருக்குன்னா .ocx எக்ஸ்டென்ஷன் இருக்கிற ஒரு செப்பரேட் ஃபைலில் இந்த கண்ட்ரோல்ஸ் இருக்கும். இது எதுக்காக மைக்ரோசாஃப்ட் வந்து கிரியேட் பண்ணினாங்க அப்படின்னா டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் வந்து ஒரே மாதிரியான இன்ஃபர்மேஷனையும் ஃபங்க்ஷனாலிட்டியும் என்ன பண்ணிக்கிறதுக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்காக தான் இந்த ஆக்டிவஸ் கண்ட்ரோல்ஸை வந்து மைக்ரோசாஃப்ட் கிரியேட் பண்ணாங்க. இந்த கண்ட்ரோல் வந்து எங்கெங்கே ஒர்க் பண்ண முடியும் அப்படின்னா மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷனில் மட்டும்தான் ஒர்க் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் மைக்ரோசாஃப்ட் அப்ளிகேஷன் வேர்ட், எக்ஸல், பவர் பாயிண்ட், இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் இதில் மட்டும்தான் இந்த ஆக்டிவஸ் கண்ட்ரோல்ஸை ஒர்க் பண்ண முடியும். இப்போ ஆக்டிவஸ் கண்ட்ரோலுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா இப்போ வந்து வேர்டுலையும் பவர் பாயிண்ட்லேயும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஸ்பெல் செக்குன்ற ஒரு ஃபங்க்ஷன் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்பெல் செக்குன்றது வேர்டுலையும் சேமாக ஒர்க் ஆகும், பவர் பாயிண்ட்லேயும் சேம் ப்ராசஸ் தான் நடக்க போகுது. ஸோ அப்போ என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்பெல் செக்குன்ற ஒரு கண்ட்ரோலை என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த 2 அப்ளிகேஷன்லையும் வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ஆக்டிவஸ் கண்ட்ரோல்ன்றது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் இன்சர்ட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ விபியில் என்ன பண்ணலாம் அப்படின்னா வேறொரு அப்ளிகேஷனில் இருக்கிற ஆப்ஜெக்டை எடுத்து விபியில் யூஸ் பண்ணி அதையும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பவர் பாயிண்டில் ஒரு ப்ரெசன்டேஷன் பண்ணியிருக்கோம்னா அந்த ப்ரெசன்டேஷனை இதில் எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறோம்னா அந்த வந்து இதில் ஆப்ஜெக்டாக யூஸ் பண்ணி இன்சர்ட் பண்ணி நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம். அதுக்கான பாசிபிலிட்டி விபியில் இருக்குது. ஸோ அதுதான் வந்து இன்சர்ட்டபிள் ஆப்ஜெக்ட்ஸ். விபியில் டேட்டாவை ஸ்டோர் அண்ட் ரிட்ரீவ் பண்ணுறதுக்கு வேரியபிள்ஸ் வந்து ஹெல்ப் ஆகிருக்கு. நார்மலி விபி வேரியபிள் ஸ்டார்ட்ஸ் வித் த டிம் கீவேர்ட்ஸ். அதோட சின்டாக்ஸ் பார்த்தீங்கன்னா டிம் வேரியபிள் நேம் ஆஸ் டேட்டா டைப். இந்த வேரியபிள் நேம் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வேரியபிளில் இருக்கிற வேல்யூவை ஆக்சஸ் பண்ணுறதுக்கும் மேனிப்புலேட் பண்ணுறதுக்கும் இந்த வேரியபிள் நேம் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டேட்டா டைப். டேட்டா டைப் வந்து என்ன டைப் ஆஃப் டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறோம் அந்த வேரியபிளில் அதை டிட்டர்மைன் பண்ணுறது தான் டேட்டா டைப். ஒரு அப்ளிகேஷனில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டா வந்து யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு எம்ப்ளாயியை பற்றின டீட்டெயில் பற்றின ஒரு அப்ளிகேஷன் நம்ம க்ரியேட் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் வந்து எம்ப்ளாயியோட நேம் என்னவாக இருக்கும், அதில் அந்த நேம் வந்து என்ன டேட்டா டைப்பில் இருக்கும்னா ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் இருக்கும். ஸோ அதில் வந்து ஆல்ஃபபெட்டிக் யூஸ் பண்ணுறதுனால அது வந்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பாக இருக்கும். தென் அந்த எம்ப்ளாயியோட ஏஜ் என்ன இருக்கும் அப்படின்னா நம்பர்ஸ். ஸோ அதோட டேட்டா டைப் வந்து இன்டீஜர். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு சிங்கிள் அப்ளிகேஷன்லேயே 2 டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம என்ன பாசிபிள் இருக்குது அப்படின்னா விபியில் ஒரு அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டேட்டாஸ் வந்து யூஸ் பண்ணலாம். Here the tabular column explain about the types of data. So first data type is integer. Integer data type ஓட symbol வந்து percentage. So நம்ம வந்து இப்போ a as integer, dim a as integer அப்படின்னு ஒரு வேரியபிளை நம்ம டிக்ளேர் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பதிலாக dim a percentage அப்படின்னு இந்த சிம்பிளை யூஸ் பண்ணி கூட டிக்ளேர் பண்ணலாம். இந்த சிம்பிளை யூஸ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக இன்டீஜர் டேட்டா டைப்பை எடுத்துக்கும், அக்செப்ட் பண்ணிக்கும்.
ஸோ இதுக்கான மெமரி allocate பண்ணுறதுக்கு 2 bytes integer data type எடுக்கும். ஸோ இதில் எவ்வளோ வேல்யூஸை வந்து accept பண்ணும் அப்படின்னா -32,7682 + 32767 வரைக்கும் வேல்யூவை வந்து integer data type accept பண்ணும். Next data type is long. அதுக்கான symbol வந்து ampersand. ஸோ இங்கே வந்து மெமரி வந்து 4 bytesக்கு allocate ஆகும். ஸோ இதோட வேல்யூ வந்து -2147,4832 + 2,147,483,647 இதுவரை இவ்வளோ டேட்டாஸை வந்து இந்த லாங் டேட்டா டைப் வந்து அக்செப்ட் பண்ணும். நெக்ஸ்ட் டேட்டா டைப் இஸ் பைட். இங்கே வந்து சிம்பிள் கிடையாது பைட்டுக்கு. நீங்கள் பைட்டு நீங்கள் டிக்ளேர் பண்ணணும்னு நினச்சா அங்கே வந்து பைட்டுன்னு மட்டும்தான் டிக்ளேர் பண்ண முடியும், சிம்பிள் யூஸ் பண்ணி டிக்ளேர் பண்ண முடியாது. அதுக்கான பைட் வந்து 1 byte மெமரி allocate ஆகும். ஸோ இதோட வேல்யூஸ் இந்த வேரியபிளுக்கான வேல்யூ எவ்வளோ யூஸ் பண்ணலாம் அப்படின்னா 0 to 255 வரைக்கும் வேல்யூஸ் யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டேட்டா டைப் இஸ் சிங்கிள். அதுக்கான சிம்பிள் வந்து எக்ஸ்க்ளமேட்டரி. ஸோ வந்து எக்ஸ்க்ளமேட்டரி சிம்பிள் யூஸ் பண்ணியும் சிங்கிளை டிக்ளேர் பண்ணலாம் ஆர் சிங்கிள்னு டிக்ளேர் பண்ணலாம். ஸோ இதுக்கான மெமரி வந்து 4 bytes allocate ஆகும். ஸோ இதோட வேல்யூஸ் வந்து -3.4E382 + 3.4E38. நெக்ஸ்ட் டபுள்கான சிம்பிள் வந்து ஹேஷ். இதுக்கு வந்து 8 bytes வந்து மெமரி allocate ஆகும். இதோட வேல்யூவோட ரேஞ்ச் வந்து -1.7E3082 + 1.7E308. நெக்ஸ்ட் டேட்டா டைப் இஸ் டேட். இப்போ நீங்கள் டேட் ஆஃப் பர்த் இந்த மாதிரி வந்து டேட் வந்து டிஸ்பிளே பண்ணணும் ஒரு டெக்ஸ்ட் பாக்ஸில் அப்படின்னு நினச்சிங்கன்னா அங்கே நம்ம என்ன டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணணும்னா டேட்டுன்ற டேட்டா டைப். அதுக்கு வந்து சிம்பிள் கிடையாது. டேட்டா டைப்புக்கு வந்து 8 bytes வந்து மெமரியில் allocate ஆகும். ஸோ நம்ம ஜனவரி 1001லேருந்து டிசம்பர் 31st 999 வரைக்கும் டேட்டோட வேல்யூஸை யூஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங். அதுக்கான சிம்பிள் வந்து $. ஸோ இதுக்கு வந்து நம்ம எவ்வளோ டேட்டா ஸ்டோர் பண்ண போகிறோமோ அதுக்கேற்ற மாதிரி வந்து மெமரி வந்து allocate ஆகும். ஸோ இதில் வந்து 65,536 கேரக்டர்ஸ் வரைக்கும் நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டேட்டா டைப் இஸ் வேரியண்ட். வேரியண்ட்டுன்னு நம்ம டிக்ளேர் பண்ணிட்டோம்னா நம்ம என்ன டைப் ஆஃப் டேட்டா கொடுக்க போகிறோமோ அதுக்கு ஏற்ற டேட்டா டைப்பை எடுத்துக்கும். ஸோ எனி டேட்டா டைப் வந்து இங்கே அக்செப்ட் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் ஒன் இஸ் பூலியன் டேட்டா டைப். இப்போ ட்ரூ ஆர் ஃபால்ஸ் தான் ஒரு வேரியபிளுக்கு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் யூஸ் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறோம், ட்ரூ ஆர் ஃபால்ஸ் யூஸ் பண்ணி டேட்டா கொடுக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு வந்து பூலியன் சொல்லி டிக்ளேர் பண்ணலாம். அதுக்கு சிம்பிள் கிடையாது. ஸோ இதுக்கு வந்து 1 byte வந்து மெமரி வந்து allocate ஆகும். ஓகே கைஸ், இன்னைக்கு வந்து விபி கண்ட்ரோல்ஸை பற்றி பார்த்தோம். நெக்ஸ்ட் வேரியபிளை எப்படி டிக்ளேர் பண்ணலாம் விபியில் அப்படின்னு பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டேட்டா டைப்பை பற்றி பார்த்தோம். டைப்ஸ் ஆஃப் டேட்டா டைப் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து டைப்ஸ் ஆஃப் வேரியபிள் டிக்ளரேஷனை பற்றி பார்ப்போம். இன்னைக்கு எடுத்த டாப்பிக்கில் ஏதாவது டவுட் உங்களுக்கு இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸில் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். Okay, thank you.